தம்பிங்களா, எல்லாம் நியூ இயரை பற்றி நிறைய ட்ரோலு, நிறைய பேர் வந்து எப்படி கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் உள்ளே போய் பார்த்தா எடையை குறைக்கிறது, ஜிம்மில் போய் பணம் கட்டுறது, அப்புறம் பார்த்தாக்கா நான் வந்து பிஸ்னஸில் எப்படி அச்சீவ் பண்ணுறது, நல்லா படிக்கணும், இப்படிலாம் நிறையா வந்துட்டுருக்கு. 2026 என்ட்ராக போகுது. எக்ஸாக்டாக ஒரு கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும், 12 ஸ்டெப்பு இருக்குது. நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் போய்ட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்லலாம் தேடி பாருங்கள். நான் கன்சிஸ்டண்ட்டாக இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து 2வது பாயிண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு 2வதாக நம்ம செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன, கவனிங்க பாருங்கள். 2வது பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோனுக்கும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி கட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு கோல்ஸ் செட் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே லைஃப்பில் அதாகணும், இதாகணும், நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும் எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா கடினமாக உழைக்கணும், நேரமாக எந்திரிக்கணும், இப்படி பண்ணணும், இதே தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒழிய ஸ்டெப்ஸ் என்னென்ன, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் நேற்று சொன்னேன், கிளாரிட்டி வேணும். எக்ஸாக்டாக என்ன வந்து உங்களுக்கு வேணுமோ அதோட இன் டீட்டெயில் டிக் பண்ணி அது வந்து பர்ஃபெக்டாக அதுதான் வேணும்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும், கிளாரிஃபை பண்ணணும். சரியா? 2வது பாயிண்ட்டு, ஒருத்தர் கோல் செட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 97% பேர், 100 பேர் கோல் செட் பண்ணுறாங்க, 97 பேர் பண்ணாத ஒரு செயல் இருக்குது. அது என்ன செயல்னா, அந்த கோலை வந்துட்டு நம்ம அடைஞ்ச மாதிரி தினசரி ரைட் பண்ணணும். ரைட் இட் டவுன். இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் கிளாரிட்டி, 2வது பாயிண்ட்டு ரைட் இட் டவுன். அந்த ரைட் இட் டவுன் அப்படின்னா ஏன் ரைட் பண்ணணும், நான் எப்படி ரைட் பண்ணணும், இது ரெண்டும் முக்கியம். ஃபஸ்ட்டு ஏன் ரைட் பண்ணணும் பார்க்கலாம். ஏன் ரைட் பண்ணணும் அப்படின்னா, அந்த நீங்கள் இப்படி கையில் பேனாவோ பென்சிலோ பிடிச்சி இப்படி எழுதும்போது தினசரி நீங்கள் அந்த வார்த்தைகளை அமைச்சு நான் அம்பானி ஆவேன் 2026, நான் BMW X1 பிளாக் கலர் ஆல் ஃபியூச்சர்ஸ் வெர்சன் ஓட்டிக்கொண்டிருப்பேன் 2026, இந்த மாதிரி நீங்கள் வார்த்தைகளை அமைக்கணும். ஸோ ஏன் எழுதணும், எப்படி எழுதணும், ரெண்டுக்கும் பதில் அமைச்சு எழுதணும். நான் என்னுடைய சொந்த வீட்டில், நான் 2026 என்னுடைய சொந்த வீட்டில் இருப்பேன், இப்படி புரியுதா? நம்ம ஆல்ரெடி அந்த கோலை அடைஞ்சிட்ட மாதிரி, அதை இப்போ கார்னால் நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரி, ஃபோனுனா என்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய சொந்த ஐஃபோன் என்கிட்ட இருக்கும் 2020, அந்த மாதிரி வீடுனா நான் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், அந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு கெரியர்லேயோ ஜாப்லேயோ நீங்கள் மூவ் பண்ணி அடுத்த லெவல் போயிட்டீங்கன்னா அந்த அடுத்த லெவலில் நீங்கள் இருக்கிற மாதிரி வார்த்தைகள் அமைக்கணும். நான் பர்சனல் வேணும், ஐ வாண்ட்டுன்னு எழுதலாம், அல்லது அச்சீவ்டு, ரீச்டு, அப்டைன்டு, அந்த மாதிரி அடைஞ்சிட்டேன், அந்த மாதிரி அந்த திங்ஸு, பொருளோ பிஸ்னஸோ வருமானமோ 2 லட்ச ரூபா வருமானம், என்னுடைய 2026 மாத வருமானம் 1 லட்சம் ரூபாய், அப்படி புரிஞ்சிச்சா? ஸோ இப்படி நீங்கள் வார்த்தைகள் அமைச்சு எழுதணும். ஏன் எழுதணும்னா, ஜப்பானில் ஒரு மெத்தட் இருக்குது, கெக்கெபூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெக்கெபூ மெத்தடுனா மசில் மெமரி, பிரெயின் மெமரி. நீங்கள் இப்போ ஃபோனில் நம்ம பணம் செலவு பண்ணுறோம், டக்குன்னு ஸ்கேன் பண்ணுறோம், ஃபோன்பே போட்டு விட்றோம், போயிட்டே இருக்குது. அது வந்து நமக்கு போகிறதே தெரியாது. இதே நீங்கள் ஜோப்பில் வச்சு, இப்போ பாருங்கள், இப்போ என் ஜோப்பில் ஏதோ கொஞ்சம் காசு இருக்குது, இப்போ ஒரு 1500 காசு இருக்குது. இந்த 1500 காசை நான் இப்போ 2000 வந்து செலவு பண்ணிட்டேன், மீதி 500 தான் இருக்குது, பக்குன்னு இருக்கும். அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும், ஃபோனில் எவ்வளோ பணம் இருந்தாலும், கையில் காசு குறைய உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பக்கு. காசே இல்லைன்னு வச்சுங்க, இன்னமும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அப்போ கையில் நீங்கள் செலவு பண்ணுறது உங்களுக்கு ஒரு காசன், ஒரு எச்சரிக்கை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் மசில் மெமரி, ஃபோனில் அதெல்லாம் கோல் செட் பண்ணி வச்சு எல்லாம் பார்க்குறது, அது விசுவலைசேஷன். கடைசி பாயிண்ட்டு நான் அதை அப்புறம் சொல்கிறேன். மசில் மெமரியில் எழுதணும். 3% பேர் தான் எழுதுகிறாங்களாம். அந்த 3% பேர் 90% அவங்க கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ காலையில் டைம், லவ்லி டைம், காலையில் நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய வீட்டில் வந்து காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு
இப்போ நாங்கள் வந்து அஃப்ரெஷ் சொல்லுவோம். ஒரு நல்ல ஒரு டீ போட்டு காஃபியோ உங்களுக்கு எது பேவரேஜஸ் பிடிச்சதோ அதை போட்டு உட்காந்துக்கிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு டைரி வாங்கி மேலே வந்து டேட் போட்டு நீங்கள்லாம் ஓம் போடுறீங்க ஏதோ ஒன்று போடுறீங்க அப்படிலாம் மைண்டில் ஒர்க் பண்ணு உட்காந்து நான் இந்த மாதிரி அடைய போகிறேன், நான் அல்லது என்னுடைய இந்த பொருள், இந்த வீடு, இந்த வருமானம், இந்த இது அடைந்திருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி பேசிஸில் எழுதணும். இதை விட்டுட்டு நான் என்னுடைய கடன்லாம் அணைக்கணும்னு எழுதுனீங்கன்னா கடன் அதிகமாகும். கடன் வந்து எழுதக்கூடாது. வருமானத்தை அதிகம் எது நமக்கு தேவையில்லையோ அது எழுதக்கூடாது. எழுதுனீங்க நினச்சிங்கன்னா அதிகமாகும். வருமானத்தை அதிகம் பண்ணணுன்னு தான் எழுதணும். உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும், எவ்வளோ வந்து நமக்கு லைபிலிட்டி இருக்குது. அந்த கிளாரிட்டிக்கு நீங்கள் வருமானத்தை அதிகம் பண்ணணுன்னு தான் எழுதணும். அதை வந்து நான் அடைக்கணும், நான் கடனே வாங்கக்கூடாது, கடன் அப்படி பேசிகிட்டு இருந்தாவே நமக்கு என்ன ஆகும், நமக்கு அதிகமாகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் என்னுடைய இந்த வார்த்தைகள்லாம் போட்டு தினசரி காலையில் எந்திரிச்சு ஒரு 20 நிமிஷம் உட்காந்து உங்களுக்காக டைம் ஒதுக்கி எழுதும்போது இந்த மசில் மெமரி வழியாக போய் பிரெயினில் வந்துட்டு உட்காரும். லெஃப்ட் சைடில் எழுதுனா இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா ரைட்டில் சும்மா கிரிக்கெட் போயிடுவீங்க. கன்சிஸ்டண்ட்டாக எழுதணும். யார் அதிகம் தடவை எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. லெஃப்டில் எழுதுனா என்ன ஆகுனா ரைட் பிரெயின் ரொம்ப பவர்னு சொல்கிறாங்க சயின்ஸில். அதே மாதிரி உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகாது, வேகமாக எழுத மாட்டீங்க. மெதுவாக எழுதும்போது இன்னும் உங்கள் கவனம், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி பிரெயினில் போய் உள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ 2வது பாயிண்ட்டு, நீங்கள் எப்போவுமே உங்கள் இலக்கை, இப்போ உதாரணத்துக்கு நிறைய என்னால் எழுத முடியலையே, சிம்பிளாக எழுதுங்க. பொருட்கள் எல்லாமே பணத்தில் வந்துடும், பணத்தை மட்டும் எழுதுங்க. பதவி எழுதுங்க, ஏதாவது வெளிநாடு போகணுன்னா அது ஒன்று எழுதுங்க, ஸ்பிரிச்சுவல் ஏதாவது ஒன்று, ஒரு 3-4 கோல் எழுதிக்கங்க. இப்படி எழுத 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 உங்களுக்கு மைண்டில் போய் ஸ்டோர் ஆகி அது என்ன சொல்கிறது, சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ், கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு. இப்போ சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுனா எதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி, வண்டியில் ஓட்டுறீங்க, பிரேக் எப்படி ஆட்டோமேட்டிக்காக கை போகுது. இப்போ நம்ம வந்து வெளியில் போகிறோம், ரோட்டில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக போன உடனே கிராஸ் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்கள், நமக்கு வந்து ஆல்ரெடி சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஆகுதுன்னா அது வந்து நமக்கு ரொம்ப வந்து ஒரு ஆழமாக உள்ளே போய் பதிஞ்சிருக்கு. அது திரும்ப திரும்ப பண்ணுறதுனால நமக்கு போய் பதிஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் கோல் வந்துட்டு கையில் எழுதுறது 97% நீங்கள் அந்த நார்மல் க்ரௌட்லேருந்து வெளியில் வர்றீங்க. ஸோ 3% பீப்புள் தான் கோல்ஸ் ரைட் பண்ணுறாங்க வேர்ல்டு வைடு அப்படின்னு பிரெயின் ட்ரேசி சொல்கிறாரு. ஸோ செகண்ட் பாயிண்ட்டு, ரைட் இட் டவுன். உங்கள் இலக்குகளை தினசரி ஒரு நோட்டில், புத்தகத்தில் எழுதுங்க. ஓகே.